ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திலாக் டேக். இந்த வீடியோ வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறவங்களுக்கான வீடியோ. ஸோ அப்படின்னா வாட்ஸ்அப் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம எல்லாருக்குமேயான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்க சாட் செட்டிங்ஸை வந்து நம்ம எப்படி எனேபிள் பண்ணுறது, டிசேபிள் பண்ணுறது, என்னென்ன செட்டிங்ஸ் கட்டாயம் நம்ம எனேபிள் பண்ணோம், என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதான் நம்ம சேனலுக்கு முதல் தடவையா வந்திருப்பீங்களா இருந்தா கண்டிப்பா உங்க சப்ஸ்கிரைபும் லைக்கும் எனக்கு தேவை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைப் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கான ஒரு மோட்டிவேட்டா இருக்கும். வாட்ஸ்அப்ல சாட் செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணும் இல்லாட்டி எனேபிள் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க வாட்ஸ்அப் ஆப்புக்குள்ள போகணும். போயிட்டு மேல கார்னர்ல பாருங்க 3 டாட்ஸ் இருக்கும். அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணி இங்க செட்டிங்ஸை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப்ல செட்டிங்ஸ் உள்ள போங்க. இங்க பாருங்க போனோடனே சாட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. இங்க தான் உங்க வாட்ஸ்அப்ல சாட் சம்பந்தமான சகல செட்டிங்ஸுமே இந்த இடத்துல தான் இருக்கு. ஸோ உங்க வாட்ஸ்அப்ல சாட்ல என்ன செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணாலும் இந்த இடத்துல தான் சேஞ்ச் பண்ணும். ஸோ இங்க போனோடனே முதல்ல நமக்கு டிஸ்பிளே அப்படின்றது கீழே சாட் தீம் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்க நம்மளுடைய வாட்ஸ்அப்கான சாட் தீமை வந்து செட் பண்ணிக்கலாம். அதாவது லைட் மோடா டார்க் மோடா அப்படின்றது தான். ஸோ நீங்கள் உங்கள் ஃபோன்லேயே வந்து செட் பண்ணி வச்சுருப்பீங்களா இருந்தால் அந்த டிஃபால்ட்டான தீமே வந்து வாட்ஸ்அப்லேயும் ஆட் ஆகிருக்கும். இல்லாட்டி நமக்கு வாட்ஸ்அப்பில் மட்டுமே டார்க் தீம் லைட் தீம் சேஞ்ச் பண்ணிக்கொண்டாலும் இந்த இடத்துல உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அடுத்ததா பார்ப்போமா இருந்துச்சுன்னா டிஃபால்ட் சட் தீம்னு ஒன்று இருக்கு. அதாவது நமக்கு தேவையான மாதிரி இந்த தீம்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது சட் வால்பேப்பர்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஸோ தேவையான கலர்ஸும் போட்டுக்கலாம். இல்லாட்டி வால்பேப்பர்ஸும் செலக்ட் பண்ணி நமக்கு வாட்ஸ்அப்ல சட் தீமை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இது இண்டிவிஜுவலாக நமக்கு பிடிச்ச மாதிரி சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததா சட் செட்டிங்ஸ் அப்படின்றதுல சாட் செட்டிங்ஸில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க என்டர் இஸ் சென்ட் அப்படின்னு. அதாவது என்டர் கீ வில் சென்ட் யுவர் மெசேஜ். நீங்கள் மெசேஜ் டைப் பண்ணதுக்கு அப்புறமா என்டரை கிளிக் பண்ணும்போது மெசேஜை சென்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷனுமே வந்து சாட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததா மீடியா விசிபிலிட்டி அப்படின்றது. ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக நம்ம வாட்ஸ்அப்பில் எல்லா சாட்டுக்குமே எனேபிள் பண்ணுறது. இந்த இடத்துல வந்து நம்ம மீடியா விசிபிலிட்டி எனேபிள் பண்ணும்போது என்ன நடக்கும்னா நமக்கு வர ஃபோட்டோஸ், வீடியோஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே டிரெக்டாக வந்து நம்மளுடைய ஃபோனோட மீடியா, அதாவது ஃபைல் மேனேஜருக்கு இல்லாட்டி கேலரிக்கு வந்து சேவ் ஆகும். ஸோ அந்த சாட் ஆப்ஷன் தான் இது. ஸோ உங்களுக்குமே வந்து மீடியா விசிபிலிட்டி வேணும்னா இந்த இடத்துல இதை எனேபிள் பண்ணிக்கலாம். அடுத்த சாட் செட்டிங்ஸாக வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஃபாண்ட் சைஸ். அதாவது உங்களுடைய வாட்ஸ்அப்ட வந்து ஃபாண்ட் வந்து என்ன சைஸில் இருக்கணும்னு ஸ்மால், மீடியம், லார்ஜ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லார்ஜுக்கு சேஞ்ச் பண்ணுவோமா இருந்தால் உங்களோட வாட்ஸ்அப்ட ஃபாண்ட் எல்லாமே வந்து லார்ஜுக்கு வந்து சேஞ்ச் ஆகிரும். ஸோ இது உங்கள் தேவைக்கேற்ப வந்து உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அடுத்தது வாய்ஸ் மெசேஜ் டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. ரீட் நியூ வாய்ஸ் மெசேஜஸ் அப்படின்னு. ஸோ புதுசாக வாய்ஸ் மெசேஜஸ் வரும் போது ரீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். ஸோ நீங்கள் அடிக்கடி வாய்ஸ் மெசேஜ் யூஸ் பண்ணுவீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக வந்து சாட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஹைட் பண்ண விரும்பணும்னாலும் ஹைட் பண்ணி வைக்கணும்னாலும் இந்த இடத்துல உங்களால் வந்து இந்த சாட்டை வந்து ஹைட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததா சாட் பேக்கப் அப்படின்ற ஆப்ஷன். ஸோ இங்கே வந்து நம்மளுடைய சாட்டை வந்து பேக்கப் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இமெயில் அட்ரஸ் ஆட் பண்ணிவிட்டு உங்களால் கூகுள் டிரைவுக்கு வந்து உங்களுடைய சாட்ஸ் எல்லாத்தையுமே பேக்கப் பண்ணி வைக்கிறதுக்கான ஆப்ஷன். ஸோ இதுக்குமே வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததா சாட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு. ஸோ இங்கேயுமே வந்து சாட் ஹிஸ்ட்ரியில் நம்ம சாட்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதோட வந்து அச்சீவ் ஆல் சாட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சாட்ஸ் எல்லாம் வந்து ஒரு இடத்துல ஃபுல்லாக ஹைட் பண்ணி வைக்கிற மாதிரி. இல்லாட்டி சாட் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணணும்னா உங்களுக்கு கிளியர் பண்ணிக்கலாம். இல்லாட்டி டிலீட் பண்ணணும்னா டிலீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி கோல் ஹிஸ்ட்ரியில் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்குமே தேவைக்கேற்ப இந்த சாட் ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ வாட்ஸ்அப்பில் சாட் சம்மந்தமான இந்தந்த ஃபீச்சர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சராக வந்து இண்டிவிஜுவலாக ஒரு கண்டென்ட்டுக்குள்ளதுன்னு பார்ப்போமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இல்லை. இது வந்து நம்ம வாட்ஸ்அப்லேயே வந்து டிஃபால்ட்டாக எனேபிள் பண்ணுறது. அதாவது இப்போ உங்களுக்கு மீடியா விசிபிலிட்டி அப்படின்னா குறிப்பிட்ட சட்டை மட்டும் மீடியா விசிபிலிட்டியை வந்து இந்த இடத்துல ஆன் பண்ணுறதுல வாட்ஸ்அப்பில் எல்லா சாட்டுக்குமே எல்லா கண்டென்ட்டுக்குமே தான் வந்து ஒன்று ஆகுது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த செட்டிங்ஸ் வந்து இந்த இடத்துல ஒர்க் ஆகும். உங்களுக்கு இண்டிவிஜுவலாக வந்து சில கண்டென்ட்டுக்கு மட்டும்னா அந்த கண்டென்ட்டில் சாட் செட்டிங்ஸ்க்கு போயிட்டு தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ உங்களுக்குமே வந்து வாட்ஸ்அப்பில் இந்த சாட் செட்டிங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும் சேஞ்ச் பண்ணால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினைப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.